என்று நீங்கள் அனைவரும் முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகளாய் இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாணவரணி தலைவர் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் உள்ளிட்டோருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகின்றது இன்னும் 13-14 மாதங்கள்ல. பொதுவா தேர்தல் வர நேரத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர் அணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள். அதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். வெறும் சட்டப்பேரவை தேர்தல் அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்கள் சேரவில்லை. நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழக தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எல்லாம் வந்து சேருவதை எதிர்கட்சியில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும். அதற்காகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்பாக ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள். அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நியமிக்கப்பட்ட ஒருவர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது, தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவது, தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சட்டசபையிலே சொல்வது, சட்டசபையை புறக்கணித்து விட்டு செல்வது, இப்படிதான் அவருடைய வேலை. இதையெல்லாம் எடுத்து தட்டி கேட்ட வேண்டிய வேலை யாருக்கு? நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து உடனே சென்று மக்களை சந்தியுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே ஒரு உறுதிமொழி கொடுத்தார். எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் திமுக ஆட்சி இருக்கும் வரை நிச்சயம் மதுரையில் அந்த டங்ஷன் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று கூறினார். அதை செய்து காட்டிய முதலமைச்சர் மக்களோடு இருந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டுமல்ல, பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இனிமேல் பெரியாரை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பெரியாரை பற்றி தூற்றுவரையெல்லாம் நீங்கள் பாற்றுக் கொள்வீர்கள். அதற்கு நீங்கள் இனிமேல் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். 200க்கு 200 தொகுதி ஜெயிக்க வேண்டும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறியிருக்கின்றார். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது நிச்சயம் 200 அல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொன்று, உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களிடத்தில் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் நம்முடைய கழகத்துடைய கொள்கையை ஏற்று நம்முடைய தலைவருடைய தலைமை ஏற்று இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75வது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய கொள்கை கோட்பாடு அப்படி. நான் உங்களிடத்தில் வைக்கின்ற கோரிக்கை என்றால் எல்லாம் ஒன்றுதான். நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் உங்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வருவதற்கு சில தயக்கத்தோடு அங்கே அந்த பக்கம் உங்களுக்கு